ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 1 ஆகஸ்ட் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ். எஃப்எஸ்டிஎஸ்சிஎம்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸுக்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக விழுந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 59 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ரேலியானதுக்கு முக்கியமான காரணம் வந்து எஃப்ஐஸோட பை தான். டிஐஎஸ் வந்து வழக்கமாக வந்து எஃப்ஐஎஸ் வந்து எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பை பண்ணுவாங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி 2000 கோடிக்கு செல் பண்ணியிருந்த போதும் டிஐஎஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்க செல் பண்ணுறப்போ எவ்வளோ பை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு செல் பண்ணலை. இருந்தாலும் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓரளவு பாசிட்டிவாக வச்சுருந்துச்சு. ஈக்குவலாக இவங்களும் செல் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சமாக சரிஞ்சிருக்கும். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 157 வந்து நெகட்டிவில் காட்டுச்சு. ஸோ ஏறக்குறைய ஓப்பன் ஆனதும் அதுக்கு ஈக்குவலாக தான் மார்க்கெட் வந்து லோயராக ஓப்பன் ஆச்சுது. ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பவர் கிரிட் கார்ப் இருக்குது, ஒரு 12 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. பவர் கிரிட் கார்ப் வந்து ரெக்கார்டு ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்குது. எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அண்டர் சி, அதாவது சிக்கு அடியில் வந்து இன்டர் கனெக்ஷன் ப்ராஜெக்ட் 40,000 கோடிக்கு ஒருத்தான ப்ராஜெக்ட் வந்து மிடில் ஈஸ்ட்டு கண்ட்ரீஸ்க்கு பண்ணுறாங்க. ஸோ அதோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுனால பார்த்திங்கன்னா பவர் கிரிட் கார்ப் வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் கோல் இண்டியா பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருந்துச்சு, ஒரு 18 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. அவங்களோட Q1 நெட் ப்ராஃபிட்டு 4.1 அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 10,959 கோடியாக இருந்துச்சு அவங்களோட ப்ராஃபிட்டு. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்பவே மார்க்கெட்டால் ப்ரைஸ் பண்ணப்பட்டதுனால கோல் இண்டியா வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஓஎன்ஜிசி பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் வந்து தேர்ட் இருக்குது. இந்தியா வந்து வின்ஃபால் டேக்ஸ் வந்து கட் பண்ணதுனால ஓஎன்ஜிசி ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மஹிந்திரா இருக்குது, அது ஒரு 79 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. மஹிந்திராவோட Q1 ரிசல்ட் வந்து இருந்துச்சு, அது வந்து மார்க்கெட்டு எக்ஸ்பெக்டேஷனோட அலைனாக இல்லாததுனால அது வந்து சரிஞ்சிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் வந்து செகண்ட் பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப் இருக்குது. அவங்க வந்து ஒரு 40 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதோட எக்ஸ் டேட்டு 1 ஆகஸ்ட்டாக இருந்ததுனால ஹீரோ மோட்டோகார்ப் வந்து விழுந்திருக்குது. அப்புறம் டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் வந்து தேர்ட் இருந்துச்சு. அது பெரிய அளவுக்கு விழல, இருந்தாலும் ஒரே பாயிண்ட் தான் விழுந்துருந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட்டு வந்துருந்துச்சு Q1க்கு. அதில் வந்து 51% அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து ஹையராக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 960 crore இருந்துச்சு. இருந்தாலும் வந்து இந்த ரிசல்ட் வந்து எஸ்டிமேஷனோட ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால டாடா ஸ்டீல் வந்து கொஞ்சமாக நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2,089 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 3 நாளாக செல் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஃபஸ்ட் டேவாக பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 7 நாளாக பை பண்ணிகிட்டு இருந்தவங்க ஃபஸ்ட் டேவாக செல் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கு எதுவும் செல் பண்ணலை, அதாவது எஃப்ஐஎஸ் அளவுக்கு வந்து அவங்க செல் பண்ணலை. 337 crore மட்டும்தான் செல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யூஎஸ் பார்த்திங்கன்னா டவ் 494 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. S&P 500 75 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் வந்து 405 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ரீசெண்டாக வந்து சில இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் டேட்டாலாம் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து புதுசாக இப்போது ரிசெஷன் யூஎஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஃபியரை வந்து இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்குது இந்த டேட்டாலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு பயங்கரமான அளவுக்கு விழுந்திருக்குது. இது வந்து இந்த யூஎஸ் எக்கனாமியோட, அதாவது யூஎஸ் எக்கனாமியில் இந்த ரிசெஷன் வருங்கிற ஃபியர் வந்து யூஎஸை மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் இருக்கிற மற்ற மார்க்கெட்ஸையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா எல்லா நாடுமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து யூஎஸ்ஐ சார்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிசெஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக யூஎஸ்லேருந்து அவுட் சோர்சிங் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸை வந்து அது ரொம்பவே பாதிக்கும். அதனால் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து அவுட் சோர்சிங் கிடைக்கிறதுல கூட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக தான் நாஸ்டாக்கே வந்து பார்த்திங்கன்னா 2% மேலே விழுந்திருக்குது. ஏன்னா கண்டிப்பாக டெக் கம்பெனிஸ் வந்து ரிசெஷன் வந்துச்சுன்னா அது ரொம்பவே பாதிக்கும். ஸோ இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட வரக்கூடிய ட்ரேடிங் செஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.